ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 3 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். யாருக்குன்னு சொல்லி கேட்பீங்க. சோலோ லெவலிங் அரைஸ் இந்த கேம் வந்துட்டு யார் யார் ப்ளே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். நீங்கள் வெளியே செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும், இந்த இன்ஃபர்மேஷன் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேமை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருந்தால் ப்ளே ஸ்டோரில் போய் சோலோ லெவலிங் அரைஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு கேமை டவுன்லோட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளே பண்ணி டியூட்டோரியல் முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எதுக்கு நான் போடுறேன்னா, ஹவு டு ஃபாஸ்ட் ப்ராக்ரஸ் இன் சோலோ லெவலிங், நீங்கள் எப்படி வேகமாக ப்ராக்ரஸ் பண்ணலாம் இந்த கேமில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். இது வந்துட்டு எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறையா காரணங்கள் தான் இருக்குது. இந்த கேமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு இந்த கேமை பற்றி உண்மையான ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட் டிப்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிப் வந்துட்டு ரீரோல்லாம் என்னென்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ வந்து என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கேமில் நீங்கள் வந்துட்டு டுட்டோரியல் முடிச்சதுக்கப்புறம் சமன்ஸ்க்கு போவீங்க. சமனில் போய் ட்ரா பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரா பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற உங்கள் கேரக்டர் கிடைக்கலன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, வெயிட் பண்ணுவீங்க. இன்னும் ஒரு 60-70 சமன்ஸ் சம்பன் பண்ணால் நம்ம கண்டிப்பாக கேரண்டீடு இதை வாங்கிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அப்படி பண்ணுறதுனால உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, கேம் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் டயத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ரீரோல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற கேரக்டர் கிடைக்கலைன்னா நேராக செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போய் செக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் இல்லை டெலீட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். நான் டெலீட் அக்கௌண்ட் கொடுத்துருவேன். டெலீட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆயிரும். என்னடா பாவி அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண சொல்கிறேன்னு கேட்பீங்க. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் ரீரோல் ப்ராசஸ்க்கு. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் டெலீட் பண்ணதுக்கப்புறம் கேமோட ஹோம் ஸ்க்ரீன் போயிடுவீங்க. அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் யூஸிங் கெஸ்ட் ஐடின்னு கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் இமெயில் ஐடியை வேஸ்ட் பண்ண வேணாம் லாகின் பண்ணி. அப்புறம் நீங்கள் இதை வந்து டெலீட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு 30 நாள் டைம் ஆகிட்டு இருக்கும். ஸோ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் கேட்கும், அதை வந்து அக்ரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுட்டோரியல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவா இல்லை டுட்டோரியல் ஸ்கிப் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும். நீங்கள் டுட்டோரியல் ஸ்கிப் பண்ணிடுங்க மறக்காமல். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி டுட்டோரியல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதில். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீரோலுக்கு வந்துட்டு என்னடா ரீரோல், எதுக்காக ரீரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இது வந்து ரீரோல் டயர் லிஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 வகையாக பிரித்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மஸ்ட் புல்லுன்னு இருக்க கேரக்டரு கண்டிப்பாக நீங்கள் புல் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி சா தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா சா தான் நம்பர் 1 டிபிஎஸ் கேமில் இருக்கிறதுல. ஸோ மறக்காமல் சா புல் பண்ணிடுங்க. கஸ்டம் பேனரில் பார்த்தீங்கன்னா சிஓ, அப்படி இல்லைன்னா டிமானிக் ப்ளம் பிளாசம் சோட், இல்லைன்னா அந்த தியசிஸ் கிரிம்வார்னு இருக்கும். இதுக்கு தான் நீங்கள் மெயினாக ட்ரை பண்ண போகிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 10 இருக்கும். இந்த யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை தான் மோஸ்ட்டாக கேமில் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் சமன் பண்ணிடுங்க மறக்காமல். எஸ்ஆரும் போட்டு வச்சுருக்கேன். இந்த வெப்பன்ஸும் நல்ல டிபிஎஸ் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சப்போர்ட்னு கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா மிங் பியூங்கு தான் நம்பர் 1 சப்போர்ட் யூனிட் இந்த கேம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மிங் பியூங்குக்கும் ரோல் பண்ணுங்கள். சாக் நல்லா சப்போர்ட் ஆவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க் ஹீஜின் அண்ட் காங் டாய்சிக். பார்க் ஹீஜின் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சப்போர்ட் இந்த கேம். எஸ்ஆர்னாலும் அவளை கண்டிப்பாக நீங்கள் 3 ஸ்டாராச்சும் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக நிறைய இடத்துல பார்க் ஹீஜின் உங்களுக்கு யூஸ் இருக்குது. அண்ட் காங் டிசிக் அவனும் நல்ல சப்போர்ட் தான், ப்ளீட் டேமேஜ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ரீரோல் டயர் லிஸ்ட்டுக்கு. இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். என்னோடய செகண்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங்ஸ். இந்த ரேங்கிங்னால் என்னென்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த கேம் ஒரு 6 நாள் 5 நாள் கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஓரளவு நீங்கள் பதில் வச்சுருப்பீங்க. இந்த கேம் என்ன நினைக்கிறீங்க, பிவிபி பேஸ் பண்ணி இருக்குதா இல்லை பிவிஇ பேஸ் பண்ணி இருக்குதா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து பதில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட கேம் எதில் பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிவிபி. என்னடா பிவிபி கான்டென்ட்டே இல்லை, எப்போ அது பிவிபி கேம் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அதான் உண்மை. ஏன்னா நெட் மார்பிள் பண்ண சதினால் நீங்கள் எல்லோரும் இதை பிவிஇ கேம் நினச்சி விளாண்டுக்கிட்டு இருப்பீங்க. பட் அது தப்பு. நீங்கள் எப்போ லெவல் 7 ரீச் பண்ணுறீங்களோ நீங்கள் ஒரு பிவிபி கான்டென்ட்டை தான் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த கேமில். ஒன்றும் புரியலையா? சரி ஓகே, நான் இப்போயே காமிக்கிறேன். இது வந்து என்னோடய இயர்லி ஆக்சஸ் அக்கௌண்ட். இதில் நான் என்ன காமிக்க போகிறேன்னா, நான் எவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன்னா நான் அப்புறம் பார்த்து உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணலை.
இந்த இதில் ரேங்கிங்ஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்கள் ரேங்கிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய ரேங்கிங்ஸ் காமிக்கும். இந்த சர்வரில் தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா 5வது ரேங்க்கு. நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன், அதனால் டாப் 2ல் இருந்துட்டு 5க்கு வந்துட்டேன். இதுதான் என்னோடய மிஸ்டேக்ஸ். நான் இது ப்ராக்ரஸ்லாம் அப்படி பேசி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. இங்கே வந்து நீங்கள் என்ன செக் பண்ண போகிறீங்கன்னா, இது வந்துட்டு உங்கள் வீக்லி வந்துட்டு ரிவார்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து பேட்டில் மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இங்கே செக் பண்ணிங்களே கொடுப்பாங்க. எத்தனை ஸ்டார் முடிச்சிருக்கியோ அந்த தகுந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் பொறுத்து ரிவார்ட்ஸ் தருவாங்க. இந்த செகண்டாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரேங்கிங்ஸு. இந்த ரேங்கிங்ஸ்க்காக தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. ஏன்டா அந்த மாதிரி நான் போட்டி போடணும் அப்படி இப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா எல்லா கேம்லேயும் அட்லீஸ்ட் நீங்கள் போட்டி போடணும், அப்போ தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் எதுக்குடா நான் கண்டிப்பாக போட்டி போடணுமா, இல்லை நான் கண்டிப்பாக இவங்க கூட போட்டி போட்டு ஃபஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கோமான்னு கேட்டிங்கன்னா நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்துட்டு இங்கே சாப்டர் 10 கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு போட்டியே ஆரம்பிக்க போகுது பிவிபியில். ஏன்னு கேட்டிங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் இந்த மோட் இருக்கும். இந்த மோட் வந்துட்டு நீங்கள் சாப்டர் 10 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அன்லாக் ஆகும். இங்கே வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் சீசன் 1 தான் நீங்கள் மெயினாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. சேலஞ்சஸ் வந்து முக்கியம் இல்லை. ஸோ அதை பற்றி இப்போதைக்கு நான் பேச போகிறதில்ல. ஸோ இங்கே நீங்கள் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைமை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு பாஸு கார்காலன். நீங்கள் மேனுவாக பார்த்துருந்தா தெரியும். டஸ்க் சங் ஜின்வோட ஷேடோ முன்னாடி எப்படி இருந்ததுக்கு. இங்கே ஓவரால் ரேங்கிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துட்டு இது 4மே முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஓவரால் ரேங்கிங் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு எதுவும் காமிக்க மாட்டாங்க. ரிவார்ட்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1000 எசன்ஸ் ஸ்டோன்ஸ் ஃபஸ்ட் ரேங்க்கு. ஸோ ரிவார்ட்ஸ் தான் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டாப் 10ல் உங்கள் சர்வருக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு இருக்க பார்க்கணும். இதுதான் என்னோடய பெஸ்ட்டு ரெக்கமெண்ட் உங்களுக்கு கொடுப்பேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் மெயினாக சண்டை போட போகிறீங்க. கத்தி எடுத்து குத்துறது, வால் எடுத்து வெட்டுறது, எதுனாலும் சரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்காலன் பாஸ் இருக்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் இவனை எவ்வளோ வேகமாக தோக்கடிக்கிறீங்களோ அந்த டயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்காக தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இது என்னடா டேரக்ட் மெத்தடாக கேட்டிங்கன்னா இது இன்டேரக்ட் மெத்தட் தான். நான் தான் சொன்னேன்ல, பிவிபி கான்டென்ட் வந்து லேட்டாக வரும். அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. இதில் வந்துட்டு நீங்கள் மெயினாக எதுக்காக போட்டி போடணும்னு கேட்பீங்க. இதில் வந்துட்டு ரிவார்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டாப் 3க்குள்ளே ரீச் பண்ணணும். ஏன்னா ரிவார்ட்ஸ் அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும். இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 4வது ரேங்க்கில் இருக்கேன். என்னோடய ப்ராக்ரஸ் டிலே ஆனனால. இதுக்காகவாடா நீங்கள் ரூன் ஃப்ராக்மெண்ட் இருக்கும், இதுக்காக கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்கில்ஸ் தரும். பட் இது ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டான ரிசோர்ஸ் கிடையாது. குரூப் ரேங்க்கில் போய் செக் பண்ணி ரிவார்ட் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இதுதான் உங்களுக்கு முக்கியமானது. ஃபஸ்ட்டு கோல்டு கூட தேவையில்லை. எசன்ஸ் ஸ்டோன்ஸ் ஓகேன்னலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேசஸ் ஆஃப் ஷேடோ. இதுக்காக தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சங்ஜினோட ஷேடோஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு தான் அந்த மெட்டீரியல் உங்களுக்கு மெயினாக தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ட்ரேசஸ் ஆஃப் ஷேடோஸ் வேணும் ஒரு ஷேடோ அன்லாக் பண்ணுறதுக்கு. மொத்தம் கேமில் இப்போ வந்துட்டு 4 ஷேடோஸ் இருக்காங்க. இந்த 4 ஷேடோஸுமே நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 100 பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நீங்கள் இதை வந்துட்டு வேறு எங்கே வாங்கலான்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்ஸில் வாங்கலாம். பட் உங்களுக்கு ட்ராப் ரேட் ரொம்ப கம்மி. ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு 5லேருந்து 7 வரைக்கும் கிடைக்கும். ஒரு சில நாள் மட்டும் உங்களுக்கு ஒரு 10-11 கிடைக்கும். மற்ற நாள்லாம் ஒஸ்ட்லாக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 அந்த மாதிரி தான் கிடைக்கும். அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ இதான் மெயினான காரணம். நீங்கள் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ வேகமாக கம்ப்ளீட் பண்ணி ஷேடோஸ் அன்லாக் பண்ணுறீங்களோ, எவ்வளோ ஷேடோஸ் அன்லாக் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஓகே, இப்போ ஷேடோ ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு சாப்டர் 9 முடிச்சிருக்கணும். முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஜாப் அன்லாக் பண்ணி இது பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஷேடோஸு. ஃபஸ்ட்டு இக்ரஸ்ஸு, அடுத்து வந்துட்டு டேங்க்கு, அடுத்து அயன், அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரூக்கா பாஸ். அது வந்துட்டு ஒரிஜினல் மேனுவால் இல்லை. இவங்க கேம் வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ஷேடோ தான். 2வது பெஸ்ட் ஷேடோ. ஸோ இப்போ வந்து டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் உங்களுக்கு வந்துட்டு ரேங்க் வந்துட்டு காமன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேனுவாக பார்த்தாலே தெரியும். காமன், எலீட், நைட், அப்புறம் எலீட் நைட். இதான் வந்துட்டு சங்ஜினோட ஷேடோ ரேங்கிங்ஸ். இப்போ அதே மாதிரி தான் கேம்லேயும் கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. இதில் வந்துட்டு ஷேடோ வாட்டரின்னு இருக்கும். இதுதான் நீங்கள் வந்துட்டு லீடர் ஸ்கில்லாக கொடுக்க போகிறீங்க. ஒரு 3 ஷேடோஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு மோடில் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஷேடோ வாட்டரையை எப்படி இன்க்ரீஸ் பண்ணு கேட்டிங்கன்னா, உங்கள் ஷேடோ வந்து ப்ரொமோட் பண்ணாதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெச்சியை வந்துட்டு 6 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எலீட்டுக்கு ப்ரொமோட் பண்ணிங்கன்னா 7.5 இன்க்ரீஸ் ஆகுது. இது என்னென்னா யூஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் தான். ஏன்னா இந்த கேமில் வந்துட்டு நிறையா ஹெச்பி
பேஸ்டு டேமேஜ் ஹீலர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். கீழே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ஷேடோ வந்துட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணோம்னா இந்த ஷேடோ ட்ரேசஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்காக தான் நான் படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் மறக்காமல் ஃபார்ம் பண்ணணும். ரேங்க்லேயும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுதோ, எவ்வளோ டாப்பில் ரீச் பண்ண முடியுதோ உங்கள் ரேங்கிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் டாப் 10க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லைன்னா என்ன செய்கிறான்னு கேட்பீங்க. ரீரோல் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கில் கொடுத்துருக்காங்க. சீல்டு வந்துட்டு ஒரு 10% ஆஃப் யூசர்ஸ் மேக்ஸ் ஹெச்பி எல்லா ஷேடோக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு சங்ஜினோட மேக்ஸ் ஹெச்பி தான் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் ரேங்க் ரீச் பண்ணதுக்கப்புறம் அன்லாக் பண்ணலாம். 350 ஷேடோ ட்ரேசஸ் தேவை. அடுத்து எலிட் நைட் பண்ணிங்கன்னா ஒன்றும் ஸ்கில்ஸ் கிடையாது, ஷேடோ அத்தாரிட்டி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். வேறு பவர் லெவலும் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. ஸோ வந்துட்டு நீங்கள் நைட்டுக்கு வந்துட்டு இது பண்ணலாம். ஆனால் எலைட் நைட் பார்த்தீங்கன்னா கூலாக இருக்குது. அந்த இமேஜை பார்த்தீங்கனாலே தெரியும். ஷேடோ அந்த உருவமும் மாறிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ப்ரொமோட் பண்ண என்ன சொல்ல, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. மெட்டீரியல் இல்லையே. அடுத்து வந்துட்டு இக்ரஸை மட்டும்தான் நான் இப்போதைக்கு நைட் வரைக்கும் போட்டு வச்சுருக்கேன். எப்படி இவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இயர்லி ஆக்சஸில் ஒரு 14 டேஸ்க்கு அடுத்து வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட் இருக்குது. வேறு அக்கௌண்ட் இருந்துச்சு, பட் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் டெலீட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு 14 டேஸ்க்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது அது. இங்கே வந்து செக் பண்ணிங்கன்னா இக்ரஸ் இருக்கும். இக்ரஸ்க்கு வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியுங்க. நைட்டில் வச்சுருக்கேன் நான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இக்ரஸ்க்கு வந்துட்டு வேறு ஒரு ஷேடோ அத்தாரிட்டி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஹிட் ரேட்டுன்னு இருக்கும். நீங்கள் நார்மலாக காமன் ரேங்கில் இருக்கப்போ உங்களுக்கு 4 இருக்கும். எலிட் நைட் ரீச் பண்ணால் உங்களுக்கு 7. எனக்கு வந்து கரெக்ட்லி 6 இருக்குது. இதுக்கு வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 250 தேவை. அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்துட்டு ப்ரொமோட் பண்ண மாட்டேன். இதுக்கு நான் பிளேட்ஸே அன்லாக் பண்ணிட்டு இது பண்ணிடுவேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நைட் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கின்லாக் அன்லாக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு அட்டாக் இன்க்ரீஸ் பை 100%. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10,000 வந்துட்டு அட்டாக் இருக்குன்னா இது வந்துட்டு டபுள் பண்ணும். 20,000 அட்டாக்கு. எஃபெக்ட் வந்து 10 செகண்ட் தான் நிற்கும். ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணிக்குவாங்க உங்கள் அட்டாக் பண்ணுறப்ப. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் இருக்கும். பிளேட்ஸுக்கு வந்துட்டு அவனுக்கும் அதே இதுதான். நீங்கள் அவனை நைட்டுக்கு ப்ரொமோட் பண்ணிங்கன்னா அவனுக்கு அந்த ஸ்கில்ஸ் காமிக்கும். இதுலேயும் உங்களுக்கு 100% இன்க்ரீஸ் இன் அட்டாக். இப்போ வந்து நீங்கள் இது எப்படிடா ஸ்டாக் ஆகும்னு கேட்பீங்க. இது வந்து செப்பரேட் தான். ஸோ இப்போ நீங்கள் இவனையும் நைட் ரேங்க் கொண்டு பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு 10 செகண்டில் உங்களுக்கு 300, அதாவது உங்களுக்கு அட்டாக் வந்து ட்ரிபிள் ஆயிரும். இப்போ 10,000 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 30,000 அந்த மாதிரி ஆயிரும். அந்த ஷார்ட் டைமில் நீங்கள் டேமேஜ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிறணும். ஏன்னா ஷேடோ வந்துட்டு ஸ்க்ரீனில் இருக்க டைமே உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் தான் இருப்பாங்க. கூல்டவுன் வந்து 1 நிமிஷம். ஸோ அந்த டைமிங் மறக்காமல் செக் பண்ணிடுங்க. ஐயோ, வீடியோ லேட் ஆகிட்டே இருக்கே, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து வந்துட்டு நான் டேங்க்கை மட்டும் காமிச்சிடுறேன். டேங்க்கை செக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு டிப் மட்டும் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், அந்த வீடியோ முடிஞ்சிடும். இதுங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் டேங்க்கோட ஸ்கில்லு. நீங்கள் நைட் ரீச் பண்ணதுக்கப்புறம் டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பை 40%. இது ஒன்றும் தேவை கிடையாது. ஸோ நீங்கள் ஷேடோவை எப்படி அன்லாக் பண்ணு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இக்ரஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அன்லாக் ஆகிரும். செகண்ட் வந்து நீங்கள் பிளேட்ஸுக்கு போகணும். அடுத்து வந்துட்டு நீங்கள் அயன் அன்லாக் பண்ணலாம். லாஸ்ட்டாக நீங்கள் டேங்க் பண்ணுங்கள். ஏன்னா டேங்க் வந்துட்டு இப்போதைக்கு தேவை கிடையாது. ஸோ இதோட நான் செகண்ட் பார்ட் வந்து முடிச்சுக்கிறேன். நம்ம தேர்ட் பார்ட்டுக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்னோடய தேர்ட் டிப் வந்து என்னென்னா மோனோப்ளேஸ். சிம்பிளாக அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்கள் எவ்வளோ வேகமாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு இந்த ரிவார்டை வந்துட்டு ஆட்டையை போடுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா பே டுவா வின்னாக இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் பேஷன்ஸாக தான் இருப்பாங்க கேம் என்ஜாய் பண்ணணும்னு. நீங்கள் வந்துட்டு வேகமாக ப்ராக்ரஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி ரேங்கிங் வேகமாக எடுத்து ரிவார்ட்ஸை வந்துட்டு மோனோப்ளைஸ் பண்ணுங்கள். ஒரு சில நாள் கழித்து அந்த இது ஒர்க் ஆகாது. ஒரு 1 வீக் நீங்கள் 2 வீக் வேணால் அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பட் கண்டிப்பாக அதுக்கடுத்து மற்ற பிளேயரும் உங்களை கேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி டைம் இருக்காது. பே டு ஒன்னாக இருந்தால் அவங்க வேகமாக ப்ராக்ரஸ் பண்ணுவாங்க. பட் இந்த தான் நான் மோஸ்ட்லி உங்களுக்கு கொடுக்க போகிற டிப்ஸ். நீங்கள் எவ்வளோ வேகமாக இதை மோனோப்ளைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இதை தான் காமிக்க போகிறேன். இதுவும் இங்கே வந்து ரேங்கிங் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுட்ரு இருக்கும். இது என்னடா பவுட்ரு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் க்ரீம்லாம் கிடையாது. இது வந்துட்டு பிளெஸ்ஸிங் பவுடர்னு இருக்குது. இதை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேன்வாவை பார்த்தீங்கன்னா தெரியும், சங்ஜின் வந்துட்டு டைட்டில் ஏர்ன் பண்ணி ஒரு பஃப் ஏர்ன் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து ஃபியூஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு இருக்குது.
இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன பிளெஸிங்ஸ்ன்னு இருக்குது. டைட்டில்ஸ் உங்க கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. அது ஒரு எஃபெக்ட் இருக்குது ஒவ்வொரு டைட்டில் ஒவ்வொரு பிளெஸிங் ஸ்டோன்ஸ்க்கும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரேங்கிங் எடுக்கணும். பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இது வந்துட்டு நீங்கள் எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மோடு வந்துட்டு நீங்கள் சாப்டர் 14 கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்கள் மறக்காமல் வேகமாக ப்ராக்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படிலாம் இல்லைடா நான் பொறுமையாக தான் அந்த கேம் விளையாடவே என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டால், நான் இவ்வளோ லாங் வீடியோ போட்டிங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக தான், சாட்டிஸ்ஃபிகேஷன். அது இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்து ஒரு யூஸும் கிடையாது. ஓகே, நீங்கள் ரீரோல் பண்ணி இந்த கேரக்டர் வாங்கினா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு தான் பண்ணணும். ஏன்னா நான் சொல்லி கேட்டு நீங்கள் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குதோ நீங்கள் அதை தான் பண்ணணும். ஓகே, எனக்கு வீடியோவில் தான் இதான் 30 முடிஞ்சு. அடுத்து வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ்லாம் அடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாது. ஸோ நான் மோஸ்ட்லி உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் இந்த தான் 3 உங்களுக்கு மெயினாக ஃபாலோ பண்ணோம்னா, அடுத்து வந்து நீங்கள் ஒன்று கேட்பீங்க, அடுத்து என்னடா பண்ணணும்னு கேட்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு தோணுதோ தாராளமாக பண்ணுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்கு இந்த வீடியோ போடுறதுல ஒரு யூஸும் கிடையாது. நானும் உங்களுக்கு புது புது அப்டேட்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்.